பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சூர்யா. எங்கள் ஊர் சொந்த ஊர் திருவாரூர். நான் சென்னையில் 1 வருஷமாக இருக்கேன். தீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 2 மாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயே சேவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு வெளில ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சார்லஸ். நான் தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து வரேன். இங்கே பக்கத்தில் நான் வேலை பார்க்கறதுனால இங்கே சாப்பிடுவாங்க. 3 வேலை இன்னும் சாப்பிட்ருக்கேன். அருமையான சாப்பாடு காலையில் இந்த மாதிரி ரெகுலர் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். இதனால நான் பயன்படுறேன். இங்கேயே தங்கி வேலை பார்க்குறது ஒரு புனிதமாக கருதுறீங்களா? என்ன சொல்கிறது, கடவுள் தான். நான் அப்பா அம்மா இந்த பிள்ளையே சொல்லுவாங்க, பிள்ளைங்க சேர்ந்து சொல்லுவாங்க. பெற்றோர்கள் செய்த தவப்பயன். அருமை அருமை அருமை. யாருக்கு கிடைச்சிருக்கோ தெரியல, எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அருமை அருமை. நான் மட்டும் சாப்பிட்றேன். ஐயா நீங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? ஒரு 7-8 மாதம் வரும். நீங்கள் இப்போ நான் 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. சரி, காலையில் கஞ்சி குடிக்கிறீங்க, மதியம் உணவு, இரவு உணவு. அது எல்லாமே ஒரு மருந்து தான். 3 வேளை சாப்பாடு மருந்து. மருந்து. அதாவது வீட்டில் சாப்பிட்டா உணவு, இங்கே வந்தால் அது பிரசாதம். அருமை. ஐயா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ பேச்சுலர் பசங்க நாங்கள் அங்கே வெளியேருந்து வந்ததுனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை விட இப்போ முடியாதவங்களுக்கு இப்போ அமௌண்ட்டு இல்லாதவங்களுக்கும் ஏன்னா ஜீவகாருண்யம் நாங்கள் பண்ணுறது, நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று என்னென்னா, இதே ஜீவகாருண்யத்தை வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் வச்சுக்கிட்டு இதையே கண்டினியூ பண்ணணும். அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்ன செய்கிறது, தெய்வம் அறக்கட்டளை இந்த மாதிரி உணவுகள் நாங்கள் கொடுக்குற இந்த ஜீவகாருண்யத்தை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது அதில் ஒரு பங்கை நீங்களும் இதை மாதிரி பின்பற்று வாழ்க. ஓகே, ரொம்ப நன்றி.